யார் அந்த வேடன்? ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து தமிழ் பொண்ணுக்கும் கேரளத்தில் இருக்கக்கூடிய திருச்சூர் மலையாளி பையனுக்கும் பிறந்தவர் தான் இந்த வேடன். அவருடைய இயற்பை பார்த்தோம்னா கிரண்தாஸ் முரளி. ஆனா அவளுடைய பேர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேடனா மாறுது. ஏன் வேடனா கூப்பிடுறாங்கன்னா, சின்ன வயசுலயே ஒரு வெளி செஞ்சு மீன் பிடிக்கிறது, அது போல பாத்தீங்கன்னா காட்டுக்கு போறது, அவர் கருப்பா இருப்பாரா, அதனால அங்க உள்ள பசங்க வச்ச பேர் தான் வேடன். படிப்பு சரியா வரல, அதுக்கப்புறம் சொந்தமா பாட்டு எழுதுறது, அவரே ஸ்டேஜ்ல ஏறி பாடுறது, இப்படி பல நாடுகளை போயிட்டு பாடுறது. கேரளத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய இளைஞர்கள் பத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. தமிழ்நாட்டுல கூட பாட்டு பாடியிருக்காரு. நம்ம ஊர் அசல் குலார் இருக்காருல, அவர் கூட பாட்டு பாடியிருக்காரு. நம்ம ஊர்ல எப்படி தெருக்குறள் அறிவு மாதிரியோ அது மாதிரி கேரளத்துல அவரு ஒரு ராப் சிங்கர் அவரு. இப்ப என்னாச்சுன்னா, கேரளத்தில் இருக்கக்கூடிய இந்து வப்பை சேர்ந்த டீச்சர் சசிகலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் ஸ்டேஜ்ல ஏறி பாடும்போது சட்டலாம பாடுறாரு, கழுத்துல புலி பல்லு மாட்டிருக்காரு, போதை பொருள் யூஸ் பண்றாரு, பல கேஸ் கொடுத்திருக்காங்க. கொடுத்து போன மாசம் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டாரு. ஆனா இப்ப பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இப்ப ட்ரெண்டிங்ல அவர் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. சொல்ல போனோம்னா ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தியும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, ஜாதி கொடுமை, மீனவர்களை பத்தி, மலைவாழ் மக்களை பத்தி தொடர்ந்து அவர் பாடல்கள் மூலியமா அவர் பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா போன வருஷம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கூட அவர் பாட்டு பாடியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பிரபலமா ஆயிட்டாரு. இப்ப இவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். கோயில்ல ஐயர் என்ன பண்றாரு, அவ்வளவு அருமையா ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவரு மேல சட்டையும் போற கிடையாது, ஒன்னும் போடுற கிடையாது, கீழே மட்டும் ஒரு வேஷ்டி கட்ட வேண்டியது. அவங்க அதோட மோசமா இருக்காங்க. அவங்க மேல கேஸ் போற கிடையாது. அது போல பாத்தீங்கன்னா கேரளத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்பி சுரேஷ் கோபி, அவரு கழுத்துல கூட பாத்தீங்கன்னா 2 பல்லுடைய புலிப்பல்லுடைய செயின் போட்டிருக்காரு. அவரு மேல கேஸ் கிடையாது. ஆனா ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை பத்தி பாடக்கூடிய ஒரு ராப் சிங்கர் மேல கேஸ் போட்டு பார்த்து தொடர்ந்து அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடி கூட பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபி கட்சிக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த போய் சேர்ந்தவங்கல்ல, அவங்க டீச்சர் வேற. தொடர்ந்து ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை பத்தி பேசக்கூடிய மேல இந்த மாதிரி கேஸ் போட்டு அவங்க ஜெயில அடைக்க பாக்குறாங்க. எப்பயுமே சரி, அந்த மாதிரி ராப் சிங்கருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் சரி கேரளத்திலையும் சரி அவங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா இருக்கும், சப்போர்ட் இருக்கும்.